வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் தை பிரம்மோற்சவம் விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் காலை மாலை வீரராகவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் உலா வந்து அருள் பாலித்தார். தை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. 60 அடி உயரம் 21 அடி அகலம் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளினார். காலை 7 மணியளவில் புறப்பட்ட தேர் குளக்கரை சாலை, பஜார் வீதி, வடக்கு ராஜ வீதி, மோதிலால் தெரு வழியாக வலம் வந்த பின் காலை 9:30 மணிக்கு தேரடி வந்தடைந்தது. பக்தர்கள் தேரின் சக்கரத்தில் உப்பு மிளகு கொட்டி வேண்டுதலை நிறைவேற்றினர். தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பெருமாளை வழிபட்டனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை மாத தெப்ப திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் காலை மாலை சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தெப்ப திருவிழாவின் 2ஆம் நாளான இன்று சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. சுப்பிரமணியர் தெய்வானையுடன் வெள்ளி பூத வாகனத்தில் எழுந்தருளினார். திருப்பரங்குன்றம் பெரிய ரத வீதி, கீழ ரத வீதி, மேல ரத வீதி, சன்னதி தெரு வழியாக வலம் வந்தார். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் கோடைத்தோக்கி ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலில் கடந்த 19ஆம் தேதி கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வெள்ளிமலை ஸ்ரீ சைதன்யானந்தஜி மகாராஜ், முன்னாள் எம்எல்ஏ அப்பு நடேசன் உட்பட திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயிலில் தைத்தேர் உற்சவம் நாளை மறுதினம் கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. முன்னதாக இன்று தை திருத்தேருக்கான முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. முகூர்த்த காலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் வேத மந்திரங்கள் மேளதாளம் முழங்க முகூர்த்த கால் நடப்பட்டது. நாளை மறுதினம் முதல் அடுத்து வரும் 11 நாட்களுக்கு மாலை நம்பெருமாள் பல்வேறு வாகனத்தில் வீதி உலா வருகிறார். முகூர்த்த கால் நடும் வைபவத்தில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 9ஆம் திருவிழாவாக தைத்தேரோட்டம் ஜனவரி 31ஆம் தேதி நடைபெறும். விழா ஏற்பாடுகளை கோயில் இணை கமிஷனர் சிவராம்குமார் முன்னிலையில் அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் செய்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் காயல்பட்டணம் மஜீஸ் புகாரிஸ் சபையின் 99வது ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. உலக நன்மை, சமூக நீதி, மத நல்லிணக்கம், நாட்டின் பாதுகாப்பு, நோயில்லா வாழ்க்கை ஆகியவற்றிற்காக 30 நாட்கள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இறுதி நாளான இன்று அபூர்வ துவா எனப்படும் சிறப்பு கூட்டு தொழுகை நடைபெற்றது. தமிழகம், கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஆண்கள், பெண்கள் என 10,000 பேர் சிறப்பு கூட்டு தொழுகையில் பங்கேற்றனர். முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவாயாக, அவர்களுடைய மரியாதையை நீ மேலப்படுத்துவாயாக, காப்பாற்றுவாயாக. அவர்களுடைய எல்லாவர்களும் சிரேஷ்டமானவர்களும் நல்லதையும் பரிசுத்தமாய் நீ தௌஃபீக் செய்வாயாக, நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த புனிதமான முகாமைத்தினுடைய வழக்கத்தின் தீர்ச்சியை கொண்டு உள்ளடங்கி இருக்கும் திருக்குறான் வசனங்களின் போதனைகளையும் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய வழியை அந்தரங்கத்திலும் பகிரங்கத்திலும் வலுவாக பின்பற்ற